இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த கார்த்திக்கோட சுயரூபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணியும், இந்த எஸ்எஸ்கேவும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்த அப்புறம்தாங்க இந்த கார்த்திக்கோட சுயரூபம் திரும்ப மாறுது. ஏன்னா, இப்போ வந்துட்டு நடு ரோட்ல நம்ம இலக்கியாவும், கௌதமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கூட பெருசா தெரியல இந்த கார்த்திக்கும், அஞ்சலிக்கும். ஏன்னா ஜானகி அம்மா ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட, "கார்த்திக் நீயும் உன் பொண்டாட்டி நினச்ச மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கா. இந்த இலக்கியாவும் கௌதமும் நடுத்தெருவில் நிப்பாட்டணும்னு நினச்சிங்களே, இப்போ அவங்களால வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடுக்கும் வழி இல்லாமல், ஒரு தங்கறதுக்கு ஒரு ரூமோ ஒரு வீடும் இல்லாமல் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்கள் 2 பேரும் வந்துட்டு சொன்னதுனால தான் அவங்கள நடுத்தெருவில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே இந்த கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கார்த்திகோட உண்மையான மனசில் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த வலியும் வேதனையும் இல்லை. ஏன்னா என்னதான் வந்துட்டு நம்ம இலக்கியா மேலேயும் கௌதம் மேலேயும் கோபம் இருந்தாலும் இப்போ வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, கண்டிப்பாக வந்துட்டு போதும் இதோட நிறுத்திக்கலாம், அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லாமல் இன்னும் வந்துட்டு கஷ்டப்படணும்னு இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம கார்த்திக் வந்துட்டு சொல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அடியோடு வந்துட்டு அழிக்கிறதுக்குன்னே நம்ம இலக்கியாவும் கௌதமும் தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இலக்கியா வந்துட்டு இந்த பர்சுக்குள்ளே இந்த ஜானகி அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஒரு உண்மை வந்துட்டு எப்பயுமே கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு அந்த ஒரு பர்சுக்குள்ளே இந்த ரேவதியோட ஃபோட்டோவும் நம்ம எஸ்எஸ்கே ஃபோட்டோவும் பழைய ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம கௌதம் பார்த்துட்டு அடுத்தபடியாக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உண்டுல ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை அடிமட்டமாக அடியோடு வந்துட்டு ஒழிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரீசனால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்படி இந்த எஸ்எஸ்கே வந்து தாக்ஷாயணியும் பிரிக்க முடியாது. ஆனால் இதுவே இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த ரேவதின்ற ஒருத்தி வந்துட்டு காதலிச்சு ஏமாத்திருக்கான். அதுக்கான முடிவு தான் வந்துட்டு இது. உங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையே கொடுக்காம உங்ககிட்ட வந்துட்டான். மற்றபடி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நீங்கள் நல்லவன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அவன் வந்து பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலைக்கும் கூடிய சீக்கிரத்துலலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு நம்ம இலக்கியம் வந்துட்டு சொல்லணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களன்னா இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் சரியான சண்டை வருங்க. ஏன்னா இந்த சிந்தாமணி வந்துட்டு வீட்டில் தங்க விடக்கூடாதுன்னு அவ்வளோ உறுதியாக வந்துட்டு நம்ம பைரவி நினச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரியத்தையும் வந்துட்டு தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சம்மந்தி ஒரே வீட்டில் இருந்தால் அது ரொம்ப பெரிய சிக்கலில் முடியும், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம கௌதமுக்கு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கௌதமுக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லாததுனால ரொம்பவே வந்துட்டு கண்கலங்கிற நிலைமையில் என்னால் தான் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே மனசு வறந்துட்டு இருக்காங்க. இப்பயாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்காம இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்காம போதும், இது வரைக்கும் அவங்க பண்ணத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு எதிர்மாற பண்ணத்துக்கு அவங்களுக்கு தண்டனை நம்ம கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே எல்லா ப்ராப்பர்ட்டி வீடும் என் பேர் தான் இருக்குது, அவங்க திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு நம்ம கார்த்திக் நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் கார்த்திக்கும் அப்படி நினைக்க போகிறதில்ல. திரும்ப நம்ம கௌதம் இலக்கியாவே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.